வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஸ்னேஹா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கே போகிறோம்? ரீரிலீஸ்க்கு தான் போக போகிறோம். எந்த தேட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா சத்யம் தேட்டருக்கு தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிட்டி சென்டர் தான் வந்திருக்கோம். இங்கே கொஞ்ச நேரம் எல்லோரும் இருந்துட்டு இங்கே வந்து எல்லோரும் மீட்டப் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து 17 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரீயூனியன் ஆகுது. ஸோ இந்த டேயில் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் 4 பேரும் ஒன்றா பார்க்குற இந்த டே வந்து எப்படி போவோன்னு தெரியல. இந்த டே நல்லா போகும் தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த டே எப்படி போகும்னு நினச்சாலே. ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஃபன் சிட்டி விளையாட போகிறோம். நாங்கள் ரொம்ப நாளாச்சு ஃபன் சிட்டி விளையாடி. அவர்கிட்ட கார்டு இருக்குன்னு சொன்னான். ஸோ அதனால் நம்ம போய்ட்டு சிசியில் இருக்க ஃபன் சிட்டி விளையாட போகிறோம். இருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே தான் போக போகிறோம். வாங்க போகலாம். இப்போ இது விளையாட போகிறோம். நாங்கள் இது விளையாட போகிறோம். வின் பண்ணி கொடுத்துரு. வின் பண்ண என்ன கொடுப்பாங்க? வின் பண்ணாவா டிக்கெட்ஸ் தான் கொடுப்பாங்க. வேற என்ன கொடுப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ். ஜாலியாக அந்த பொம்மை கார்லாம் வரும்ல, அப்பாலாம் மலைக்கு போனார்னா கார் வாங்கிட்டு வருவார் பாருங்க, அந்த மாதிரி கலர் கலராக இருக்கு. இதெல்லாம் நாங்கள் இப்போ விளையாட போகிறோம். மச்சா எது விளையாடலாம்? நாங்கள் கார் ஓட்டிட்டு இருக்கோம். அங்கே பாரு எருமை. எனக்கு இதை பற்றி தெரில கைஸ். அதனால அவளே விளையாடிட்டோம். ஷர்மியும் ஸ்வாதியும் வரல, அவங்களாம் மிஸ்ஸிங். நாங்கள் 2 பேர் மட்டும் ஜாலியாக விளையாடுறோம். அங்கே பாரு கைஸ். நெக்ஸ்ட் வந்து பைக் ஓட்ட போகிறோம். இங்கே பாருங்க, நாங்கள் வந்து சைல்டிஷாக பிஹேவ் பண்ண போகிறோம். டர்ன். நாங்கள் பால் போட போகிறோம். நீ ஒன்று கூட கோல் இல்லை. நானு போடு அப்படியே நீ மட்டும் அப்படியே போட்டு கிழிக்கிற. வந்து என்ன மாதிரி கேட்பான்னு எனக்கு தெரியாது. பர்பிள் கலர்ல உள்ளதுடி. எஸ், விளையாடி முடிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் பசிக்குது லைட்டாக. சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்து அவங்க வந்துடும். அவங்க இன்னும் வரல 2 பேருமே. ஸோ நாங்கள் சாப்பிட்டு வந்திருக்கோம் ஒரு கெஃபே. இதோட ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஆம்பியன்ஸ். ஸ்டூடியோ வந்திருக்கோம். ஷர்மி பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அவளுக்கு ஒரு ஒயிட் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே 3 பேரும் கிளம்பிட்டோம். வண்டியில் போயிட்டு இருக்கும் போது ட்ரிப்ளிகேன் சைட் போனோம். ஸோ ட்ரிப்ளிகேனில் ஸ்பெஷலாக இருக்க பானிபூரி சாப்பிடாம எப்படி போக முடியும் அப்படின்ட்டு பானிபூரியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே டிக்கெட் போயிட்டோம். சத்யம் ஃபிலிம். செகண்ட் சாங் நம்ம ஷேரலா சாங் தான் நாங்கள் டான்ஸ் ஆடினோம். ஃபஸ்ட்டு தியேட்டர்லேயே ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆனது பார்த்திங்கன்னா அது நாங்கள் தான். சரியான வைபாக இருந்துச்சு. ரியா என்ன பண்ணுற? படத்துக்கு வந்துட்டு என்ன பொம்மை படம் பார்த்துன்னு இருக்கேன்? என்ன பொம்மை படம் பார்த்துன்னு இருக்கேன்? அதான் எங்களுக்கு பிடிக்கும். கண்டினியூஸாக படம் போகிறதே தெரில கைஸ். அந்த மாதிரி இருந்துச்சு. வேறு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு சரியான வைப்பு. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி டான்ஸ்லாம் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எல்லா கேர்ள்ஸ்க்கும் வந்து ஒரு பெரிய ட்ரீம்னு சொல்லலாம். இந்த மாதிரி மூவி தேட்டரில் போயிட்டு டான்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி பிக் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி டான்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஒரு இது வந்து நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். அங்கே மூவியில் பார்த்திங்கன்னா பாய்ஸை விட கேர்ள்ஸ் கேங் தான் அதிகம். அவங்க கேர்ள்ஸ் தான் வந்து வேறு லெவலில் வைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி தான் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்திருந்தாங்க. நிஜமாகவே ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 3 வயசு தான். ஸோ ஆனாலுமே பாருங்கள், இப்போ எனக்கு இந்த வைப்பு வந்து கொஞ்சம் கூட குறையில. சரியான வைப்பு. இந்த மாதிரி ஒரு வைப்பு வந்துட்டு இந்த மூவி தேட்டரில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மூவியாக இருந்துச்சு. படம் முடிஞ்சிச்சு. எல்லாரும் படம் பார்த்துட்டோம். வேறு லெவல் வைப்பு. இந்த வீடியோக்காக வந்துன்னு நாங்கள் படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock. ஸோ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். டாடா பை பாய். நடுவில் சரியான ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வீடியோ கிளிப்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன். அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ்.